பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. நானும் மக்கதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன். நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாயிருக்கும். ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரை இருப்பேன். இப்பொழுது வழிப்பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன். ஆகிலும் பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்டதை நாம் வாசித்தோம். அவருடைய ஊழிய பாதையில் அடுத்து என்ன பிளானுங்கிறத அந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள மக்களிடம் அவர் இந்த நிருபல் மூலமாக தெரிவிக்கிறார். பாருங்கள், நானும் மக்கதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்துக்கு வருவேன். நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரை இருப்பேன். இப்பொழுது வழிப்பிரயாணத்தில் உங்களை கண்டுகொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், அவர் ஊழிய பாதையில் ஒன்றும் ஆண்டோடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே செய்யலை. பாருங்கள், ஊழியங்கிறத ஆண்டோடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும். நாம் ஆண்டவர் அனுமதிக்காமல் எந்த ஒரு இடத்துக்கும் போகக்கூடாது, எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன் என்று சொல்கிறார். கர்த்தர் உத்தரவு கொடுக்கணும். ஒவ்வொரு காரியங்களுக்கும், ஒவ்வொரு வேலை செய்யும் போதும், ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும், ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமா, போகலாமா வேணாமா, ஆண்டவரே இந்த காரியம் செய்யலாமா வேணாமா, கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவுமே செய்யக்கூடாது. பாருங்கள், ஆகிலும் பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். பெந்தகோஸ்தே பண்டிகை அப்போது எபேசு பட்டணத்தில் இருப்பேன் என்று சொல்கிறார். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். பாருங்கள், அவருக்கு ஊழியத்தின் பாதையில் அந்த பெந்தகோஸ்தே பண்டிகையின் போது எபேசு பட்டணத்துக்கு போகணுன்னு அவர் சொல்கிறாரு. அங்கே பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பெரிதும் அவர் இருக்கிற இடத்துல பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே பெரிதும் அனுகூலமாக திறக்கப்பட்ட கதவாக இருந்தாலும் அநேகர் விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம ஊழியம் செய்யும்போது நமக்கு எல்லா கதவுகளும் திறந்திருக்குன்னு சொல்ல முடியாது. அடைக்கப்பட்ட வாசல்களும் உண்டு, நமக்கு விரோதமாக செய்கிறவர்களும் உண்டு. அந்த ஊழியத்தின் பாதையில் நிறைய எதிர்ப்புகளும் உண்டு. ஆனாலும் தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த பவுல் ஊழியத்தின் பாதையில் அவர் என்னென்னலாம் அவருக்கு நடந்தது, என்னென்னலாம் அவர் அனுபவித்தார், எல்லாத்தையுமே இந்த நிருபத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டோடைய ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் செயல்படுகிற அன்றாட நம்ம செய்கிற வேலைகளிலே நாம் உண்மையாக இருக்கிறோமா, உத்தமமாக இருக்கிறோமா, நமக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையிலே உண்மையாக இருக்கிறோமா? அது எல்லாமே ஊழியம்தான். ஆண்டவர் எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். நாம் ஒரு காரியம் ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவுமே செய்யக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்டு ஆண்டோடைய சித்தத்தின்படி நாம் செய்வோம் என்றால் ஆண்டவர் எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு வழிகளை திறந்து தருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். எங்கே பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை பயணத்திலே, நாம் ஓடுகிற ஓட்டத்திலே, நாம் ஃபேஸ் பண்ணுற அநேக காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாத்துலேயும் எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தைகள், நெருக்கங்கள் வரும். இருந்தாலும் தேவனுடைய கரம் நம்மளோடு கூட இருந்து நடத்துகிறதா இருக்கிறது. நாம் அதற்கு முழுவதுமாக அர்ப்பணித்த ஆண்டவரே, என்ன இடைஞ்சல்களோ, போராட்டங்களோ, நிந்தைகளோ, நெருக்கங்களோ, அவமானங்களோ என்ன இருந்தாலும் ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருக்கீங்கப்பா, உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே. என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நான் சுயமாக எந்த காரியமும் செய்து விடக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய சித்தம் என்னோட வாழ்க்கை நிறைவேறட்டும் என்று அர்ப்பணிப்போட நான் ஒவ்வொருவரும் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அதோடு ஒரு புதிய நாளுக்குள் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நன்றி இருதயத்தோடு ஆண்டு நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே, ஏப்ரல் மாதத்தின் 23ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே.
அப்பா இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் உடைய கரம் கூட வந்து நடத்துங்கப்பா. எல்லா தீங்குக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்து கிருபைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. அப்போ சொல்லுங்க பவுல் அவருடைய ஊழியத்தின் பாதையில் நடந்த காரியங்களை அநேக காரியங்கள் இந்த குறிந்து திருச்சபையில் நிருபங்கள் மூலமாக விளக்குகிறதை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர் அப்பா. எவ்வளோ போராட்டங்கள் நெருக்கங்கள் என்ன வந்தாலும், பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு விரோதமாக செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இதையும் நீர் அனுமதிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எல்லாம் நன்மைக்கு இதுவாக நடத்துகிற தேவன், தீமை நன்மையாக மாற்றுகிற தேவன், எல்லாத்தையும் நீர் நன்மைக்கு இதுவாக நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய நாளைக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு இருந்திருக்கிறீர் ஸ்தோத்திரம் பண்ணு. இதனால் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் எசப்பா உடைய கரம் கூட வந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சித்தருளுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.